மீன் உடையாமல் அதே சமயம் மசாலாலாம் உள்ளே பர்ஃபெக்டாக இறங்கி ஒரு மீன் பிரியாணி செய்யணுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். மீன் கொஞ்சம் கூட உடையாமல் ஒரு சூப்பரான ஃபிஷ் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம மூன் குக்கிங்கில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா போட்டு மீனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கெண்டை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, லெமன், ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பீஸ் போல் எடுத்திருக்கேன். அது மீனில் நல்லா மசாலாலாம் ஒட்டுற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பிரியாணி செய்ய பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸையும் உள்ளே சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ண 200 கிராம் வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நார்மல் மிளகாய்த்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்தது சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி 100 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3லேருந்து 4. கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நம்ம மீன் மேரினேட் பண்ணி வச்சதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா 80% அளவுக்கு மீன் வெந்து வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொஞ்சமாக லெமன் ஊற்றி நெய் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் அந்த மீன் சாரெலாம் இறங்கி பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணியை நல்லா மூடி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி புது புது ரெசிபிகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம மூன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா வீடே கம கமன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.